இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடந்த 2, 3 நாளாவே Paytm இருக்கு இல்லையா? Paytm வந்துட்டு பேன் பண்ண போறாங்கப்பா. Paytm பேன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பரவலா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. பேன் பண்ண போறது Paytm கிடையாது. Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்னே சொல்லலாம். அப்ப அது Paytm ஓட கனெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பேரு Paytm தான். இவங்களுக்கும் தொடர்புலாம் இருக்குதான். ஆனா நம்ம கடையில பார்க்கக்கூடிய Paytm இருக்கு இல்லையா? நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய Paytm இருக்கு இல்லையா? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அந்த Paytm அக்கௌண்ட்டை நீங்க உங்க பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே சொல்லலாம். ஸோ என்னப்பா என்ன சொல்றேனே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, Paytm அப்படின்றது ஒரு தனி நிறுவனம். நம்ம கடைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ கடையில் இருக்கக்கூடியவங்கலாம் வச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச கடையிலேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்டோட ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ அந்த Paytm அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா? அதில் வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, இல்லை எஸ்பிஐயில் வந்துட்டு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, நான் அந்த Paytm-ஐ இந்த அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஆனால் அந்த அக்கௌண்ட்டை Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க்கோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐனுடைய கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுனால அதை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா February 29 உங்களுடைய சேவை அப்படின்றத நிறுத்திக்கங்க. இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா அந்த Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் இருக்கு இல்லையா, அதில் எந்த வரவு செலவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னப்பா சொல்கிற, அப்போ நாங்கள் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோமே, அப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கும் இந்த Paytm-க்கும் ஏதாவது தொடர்பு அப்படின்றது இருக்கா, இல்லை இந்த Paytm பேமெண்ட்ஸில் வந்துட்டு என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதை வந்துட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எப்படி, இதனால் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Paytm இருக்கு இல்லையா, Paytm அப்படின்றது வந்துட்டு நம்ம கடையிலலாம் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கேனிங் அந்த வரவு செலவில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு Paytm சைட்லேருந்து பார்த்தோம்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. பட் இந்த Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு பேன் கார்டை வச்சு கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 1000 அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 1000 அக்கௌண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா பல அக்கௌண்ட்ஸ்களில் இந்த முறையற்ற பரிமாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கோடி ரூபாய்கள் அப்படின்ற டிரான்சாக்ஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முறை இல்லாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. அதுக்கான அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரே பேன் நம்பரை வச்சு 1000 அக்கௌண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணதை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ மற்ற அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி மீறிய அந்த பண பரிமாற்றம்லாம் இருக்கு இல்லையா, டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு விஷயம் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதிகப்படியான பண பரிமாற்றம் அப்படின்றது முறை இல்லாத வழியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இனிமேல் வந்துட்டு அமலாக்கத்துறை விசாரிப்பாங்க. அவங்க மேலே ஏதாவது கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து ஆக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் Paytm மேலேயா இருந்தாலும் சரி, இல்லை Paytm-ல யார் அந்த முறையற்ற பண பரிமாற்றம்ன்றது பண்ணாங்களோ அவங்க மேலேயுமே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிடக்கூடாது, ஒரு வார்னிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு February 29 அப்புறமா செயல்படாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் Paytm உடைய பங்குச்சந்தை மதிப்பு அப்படின்றது பல மடங்கு லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் பார்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த டவுட்ஸ் அப்படின்றதெல்லாம் வருது. இப்போ என்கிட்ட Paytm பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் இருக்குப்பா, அதை எப்படி டிலீட் பண்ணுறது, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுடைய Paytm அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த 3 டாட்ஸ் அப்படின்றது கார்னரில் காமிக்கும். ஸோ அந்த 3 டாட்ஸை தொட்டிங்க அப்படின்னா 24/7 ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் செட்டிங்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீட் டு delete my account அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் கேர் இருக்கு இல்லையா, அங்கே ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறமா அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு delete பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்கேஸ் உங்கள் அந்த Paytm பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு சேஞ்ச் another அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதில் மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் delete my account அப்படின்றத சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மட்டுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா Paytm இருக்கு இல்லையா, Paytm பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு Paytm சின்ன சின்ன
மூல முடுக்கு வரைக்குமே பார்த்தோம்னா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையாக இருந்தாலும் சரி, மற்ற பிற தளங்கள்லையாக இருந்தாலும் சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பேடிஎம் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டாக போகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அது அப்படின்னா இன்னுமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அந்த வரவு செலவு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா பேடி பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இன்கேஸ் பேடி பேமெண்ட் அப்படின்ற பேங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்காகவோ இல்லை வேறு புதுசாக ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணியோ அட்டாச் பண்ணி தான் ஆகணும். அதுவும் February 29க்குள்ளே நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான புரிதல் அப்படின்றது இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் கோல்டுலையுமே எக்கச்சக்கமான பேர் இன்வெஸ்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கோல்டை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் கோல்டுக்கும் பேடி பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்துட்டு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பேடிஎம் அப்படின்றத யூஸ் பண்ணி ஆன்லைன் கோல்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க இல்லை அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா இந்த பேடி பேமெண்ட்ஸோட எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லை அப்படின்றதுனால நீங்கள் முழுக்க முழுக்க சேஃப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டேக் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டேக் பேடிஎம்ல ரீசார்ஜ் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 29ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்களால் ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணவே முடியாது. ஸோ 29ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 300க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் முடிகிற வரைக்குமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் 29க்கு அப்புறமாவும். பட் அந்த அமௌண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பேடிஎம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் காமன் மொபைலிட்டி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, மெட்ரோ ட்ரெயின்ஸ்லேயே இருந்தாலும் சரி இல்லைனா நிறைய ஷாப்பிங் மால்ஸ்லேயே இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கார்டு அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா பேடி பேமெண்ட்ஸ் பேங்க் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இனி 29ஆம் தேதிக்கு அப்புறமா அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பேடிஎம்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேடிஎம்னுடைய அஃபிஷியல் பேங்காக இருக்கக்கூடிய பேடி பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பேடிஎம் வேற ஒரு பேங்க்கை நம்பி தான் இருந்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ வேற ஒரு பேங்க்குக்கு தான் போய் ஆகணும், வேற ஒரு பேங்க்குடைய ஹெல்ப் தான் வந்துட்டு போய் நின்னாகணும் அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதெல்லாம் உடனடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பேடிஎம்க்கு இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஒன்று வேற பேங்க்கோட டைப் அப்படின்றத வச்சு அதை ரன் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த பேடிஎம் இருக்கு இல்லையா, இந்த பேடிஎம்மை மூடிட்டு வேற ஒரு பேரில் புது கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஊழல் ஸ்கேம் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. அந்த கம்பெனியை மூடிட்டு அதே மாதிரி வேற ஒரு பேர் வச்சு வரதான் போகிறாங்க பேடிஎம். ஸோ அதை கையில் எடுக்க போகிறாங்களா இல்லை வேற பேங்க்ஸ் கிட்ட ஹெல்ப் அப்படின்றத கேட்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் வர்த்தக சங்கங்களுக்காக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை வர்த்தக சங்கத்தினுடைய தலைமையிடமாக இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருமே வந்துட்டு ரிஸ்க் அப்படின்றத எடுக்க வேணாம். இனியும் பேடிஎம் இருக்கு இல்லையா, பேடிஎம்மை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா பேடிஎம் பார்த்தோம் அப்படின்னா 90% அந்த நிறுவனத்தை மூடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. ஸோ பேடிஎம்முக்கு பதிலாக மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோன்பேவாக இருந்தாலும் சரி இல்லை கூகுள் பேவாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கையில் எடுத்துக்கங்க. பேடிஎம்ல இனிமேல் நம்பி அமௌண்ட் அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதையும் ஒரு எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேடிஎம்மை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாழ்வா சாவா அப்படின்ற கட்டம்லாம் கிடையாது. பேடிஎம் ஆல்மோஸ்ட் பேண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அப்பப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.